செங்கோட்டையனை இந்த அரசு திடீரென்று செங்கோட்டையன் மீது திமுக அரசுக்கு வந்திருக்கக்கூடிய காதல் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. போலீஸ் பாதுகாப்பே அவர் கேட்கல, ஆனால் போடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து 4 போலீஸ். செங்கோட்டையனோட பேச்சை நான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறேன். அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அதிமுகக்குள்ள பலரும் இன்றைக்கி அந்த குரலை ஒசுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க பிரிஞ்சு போனவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எடப்பாடி யாருன்ற கேள்வி வருது. இது ஒன்றும் அவருடைய தனிப்பட்ட சொத்து இல்லை. ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்னு நேற்றைய வரைக்கும் ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் கேட்கிறார்கள். எதுக்கு செங்கோட்டையனுக்கு எதிராக ஒருத்தர் வீடியோ போட்டார், ஒரு மந்திரி யார் நேற்று ஆர்பி உதயகுமார் எதிரி அப்படின்னு ஏன் போட்டார்? பொன்னையன் சொல்கிறாரு, இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒரு பேச்சு வந்து உதாசீனப்படுத்துங்க அப்படின்றார். செங்கோட்டையனுக்கே அவ்வளோதான் மரியாதையா அப்படின்ற மாதிரி இப்போ புரியுதில்ல. இதெல்லாம் எப்படி நம்ம தொடர்படுத்தி பார்க்கல? தெளிவாக காய் நகர்த்துறாங்க. எடப்பாடியை அதிமுகக்குள்ளே ஓரம் கட்டுறதுக்கான முயற்சிகள் நன்கு திட்டமிட்டு டெல்லியால் வழிநடத்தப்பட்டு அரங்கேற்றப்படுகின்றன. ஓப்பனாக சொன்னான், அதில் சந்தேகமே இல்லை. 17லேருந்து 21 வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல் லஞ்ச லாவண்யம் வந்து ஏகப்பட்ட முறைகேடுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட்கிட்ட இருக்குது. அதனால் இவங்களால் பிஜேபியை மீறி அதிமுகவில் போக முடியாது. உண்மையிலேயே வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, நம்ம ஜான் பாண்டியனு, பாரிவேந்தர், ஜிகே வாசன், குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்தா கண்டிப்பாக வீழ்த்த முடியும். பாஜக துணை இல்லாமல் இந்த திமுக கூட்டணியை வச்சே வீழ்த்த முடியும். இப்போ இருக்க திமுக கூட்டணி ஒன்றும் வீழ்த்த முடியாத கூட்டணி. வெளில வர தேவையே இல்லை. ஏடிஎம்கேக்கு தாவேக்க விட போனால் தான் நல்லது. ஆனால் அந்த நல்லது நடக்க பிஜேபி விடாது. ஏடிஎம்கே தாவேக்க கூட்டணியை பிஜேபி எப்பாடுபட்டாவது தடுக்கும். பிஜேபி அதிமுகவை இந்த முறை தன்னுடன் கூட்டணி வைத்துக்கொள்ள நிர்பந்திக்கிறது. அதற்காக எந்த எல்லைக்கும் போகும். இன்னொரு தடவை ஏடிஎம்கே தாவேக்க எல்லாம் சேர்ந்து அவங்க ஜெயிச்சு மோடி ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிட்டு எடப்பாடி சிஎம் ஆகிட்டு பிஜேபின்னா லாலிபாப் வச்சு சாப்பிட்டு இருக்கணும்? சத்தியமாக கிடையாது. ஸோ அந்த 19 அலைன்ஸை தான் அவங்க ரீசெலக்ட் பண்ணுவாங்க. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. வணக்கம். இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையிலான அந்த மாவட்ட வளர்ச்சி கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கிறாங்க. செங்கோட்டையனோட கோரிக்கையை ஏற்று தென்னை விவசாயிகளுக்கு நிதியம் வந்து விடுவிக்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. எப்படி இந்த டாட் எப்படி நகரும்? செங்கோட்டையனை இந்த அரசு திடீரென்று செங்கோட்டையன் மீது திமுக அரசுக்கு வந்திருக்கக்கூடிய காதல் நம்மை மெய்சிலிருக்க வைக்கிறது. போலீஸ் பாதுகாப்பே அவர் கேட்கல, ஆனால் போடுறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து 4 போலீஸ். செங்கோட்டையன் போலீஸ் பாதுகாப்பு செங்கோட்டையன் கேட்கவே இல்லை. யாரும் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு யாரும் அவர் சார்பாகவும் புகார் கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மறைமுகமாக பேசிவிட்டார். அந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டார். எடப்பாடி கலந்து கொண்ட கூட்டத்தை ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லைன்ற காரணத்தால் அந்த விவகாரம் வெளியில் வருது. அதுலேருந்து விஷயம் மெல்லமாக பெருசாகுது. திடீர்னு ஒரு வீட்டுக்கு 4 போலீஸ்காரர்கள், துப்பாக்கி ஏந்தி 4 காவலர்கள், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 3 காவலர்கள் இருக்காங்க. அவர் சொல்ல, நான் கேட்கவே இல்லை பாதுகாப்புன்ற. செல்லூர் ராஜா தான் சொல்றாரு, அவரே கேட்கல, நீ எது கொடுக்குறேன்னு. ரெண்டாவது, இன்றைக்கி நடந்த கூட்டம் இது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது வந்து வளர்ச்சி சம்மந்தப்பட்ட கூட்டம். ஆனால் உடனே ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்கிறார் என்பதெல்லாம் அதிமுகவின் உள் விவகாரங்களில் திமுக எப்பொழுதுமே குளிர்காயம் என்பது கடந்த கால வரலாறு. அதுதான் இப்பயும் நடக்குது. தம்பிதுரை தவிர்க்காரு, செங்கோட்டையன் வந்திருக்காரு. கடந்த 2022 திசா கமிட்டி கூட்டத்தில் தான் ஓபிஎஸோட பையன் ரவீந்திரநாத் வந்து முதலமைச்சரை சந்திச்சார். அதுக்கப்புறம் தான் அது பிரச்சனையானது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரை பார்த்து வணக்கம் சொல்றாரு, சிரிக்கிறாரு அப்படின்லாம் காரணம் சொல்லி ஒரு கடத்தில் வந்து ஓபிஎஸும் கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டார். ஸோ இப்போ செங்கோட்டையனுக்கும் அதே நடக்குமா அப்படின்ற செங்கோட்டையன் விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் சீரியஸாக தான் பார்க்கணும். ஏன்னா செங்கோட்டையன் யாருன்னு தெரிஞ்சாதான் இது புரியும். செங்கோட்டையன் வந்து 52 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பொழுது எம்ஜிஆரோட கூட இருந்தவர். ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ். 77 எம்எல்ஏ அவர். தொடர்ந்து இது வரைக்கும் 9 முறை என்னமோ அவர் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் வந்து ஜெயலலிதா ஒவ்வொரு முறை தோற்கும் பொழுதும் இன்றைக்கி திமுகவில் மந்திரியாக இருக்க முத்துசாமி, ரகுபதி போன்றவங்கள்லாம் வெளியில், கண்ணப்பன்லாம் வெளியில் போவாங்க. ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்தால் மறுபடியும் உள்ளே வருவாங்க. ஆனால் ஜெயலலிதா பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் அதிமுக விசுவாசமாக இருக்கிற ஒரு தலைவர்னால் அது செங்கோட்டையன் தான். இருக்கிறவங்களெல்லாம் இன்றைக்கி அவர் தான் சீனியர் மோஸ்ட். 96 அவர் ஜெயலலிதா தோற்று கருணாநிதி கவர்மெண்ட் வந்தப்போ 9 மந்திரிங்க வெளியில் போனாங்க. கண்ணப்பன் மெயின், முத்துசாமி, கண்ணப்பன், அரங்கநாயகம், இந்திரகுமார் இவங்க எல்லாம் போனாங்க. இவர் போகாத காரணத்துக்காக தான் இவர் மேலே போக்குவரத்து துறையில் ஊழல் நடந்தது. அது ஊழல் நடந்து உண்மை. இவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஜெயிலில் இருந்தார், வெளியில் வந்தார், அப்புறம் கேஸில் ஜெயித்தார்.
ஆனால் எப்பயுமே அவர் அதிமுக விட்டு போனதில்லை. 12 ஜெயலலிதா மந்திரி சபையிலேருந்து தூக்கி வெளில போட்டாங்க. ஏடிஎம்கேல தான் இருந்தார். 16 சீட்டு கிடச்சிது. ஜெயலலிதா மந்திரி பதவி ஏற்றப்போ அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கல. ஜெயலலிதா செத்து எடப்பாடி சிஎம் ஆன பிறகு தான் மந்திரி பதவி வந்தது அவருக்கு. ஆனால் இன்னைக்கு எடப்பாடி கட்சியை நடத்தக்கூடிய விதம் செங்கோட்டையனுக்கு பிடிக்கவில்லை என்று தான் தகவல்கள் வருகின்றன. டெல்லியிலிருந்து காய் நகர்த்தல்கள் துவங்கிவிட்டதாகவும் அதனுடைய ஒரு தொடக்கம்தான், அதனுடைய ஒரு அங்கம்தான் செங்கோட்டையன் மறைமுகமாக எடப்பாடிக்கு எதிராக பேச தொடங்கி இருப்பது என்றும் தகவல்கள் வருகின்றன. இன்றைக்கி சிஎம் ஸ்டாலினோட கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொண்டதை சாதாரணமான ஒரு நிகழ்வுன்னு நம்ம ஒதுக்கிட்டு போயிட முடியாது. நான் முதல்ல சொன்னால் அது எப்படி இருந்தாலும் கலந்துப்பாங்கன்னு. ஆனால் அதிமுகவோட வரலாறை பார்த்தீங்கன்னா இதை வெறுமனே ஒரு நிர்வாக ரீதியிலான ஒரு சந்திப்பு அப்படின்னு நம்ம பங்கேற்புன்னு எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு இப்போ தோணுது. நான் முதல்ல சொன்னது இது யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கில் எதிர்கட்சி ஆளுங்கட்சியை கலந்துப்பாங்க. நான் அதிமுகவின் பின்புலத்திலிருந்து பார்க்கும் பொழுது இவர்கள் இன்றைக்கு போய் கலந்து கொள்வதன் மூலமாக தன் மீது ஏற்கனவே படர தொடங்கி இருக்கக்கூடிய சந்தேகத்தின் ரேகைகள் மேலும் வலுவடையும் என்பது தெரியாத அளவுக்கு செங்கோட்டையன் முட்டாள் அல்ல. தெரிஞ்சுதான் போயிருக்காரு. அதிமுகவில் ஏதோ நடக்குது. திமுகவோட மாவட்ட செயல் பட்டியல் வந்துச்சு. அதில் புதுசாக 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அதிமுகலேருந்து திமுகவுக்கு வந்த லட்சுமணன், தோப்பு வெங்கடாஜலம் 2 பேருக்கு மாவட்ட செயல் பதவி கொடுத்துருக்காங்க. செங்கோட்டையன் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போகிறார் அப்படின்னா இதெல்லாம் தொடர்படுத்தி பார்க்க வேண்டியதாக இருக்கா? இல்லை, அது அதிமுகலேருந்து வரவங்களுக்கு திமுகவில் பதவி கொடுப்பது என்பது கடந்த பல ஆண்டுகளாகவே திமுகவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. கொடுக்காட்டி தான் சரின்றீங்க. அது திமுகவிலிருந்து விலகிய ஒருவர் முன்பு சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஏடிஎம்கேசேஷன் ஆஃப் டிஎம்கே. அதிமுக மயமாகி வருகிறது திமுக. இன்றைக்கி 9 மந்திரி திமுகவில் இருக்கவங்க அதிமுகவில் இருந்தவங்க. முத்துசாமி, ரகுபதி, சேகர் பாபு, கண்ணப்பன், KKSSR 9 மந்திரி என்னமோ இருக்காங்க. செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன். ஆகவே திமுகவை அதிமுக மயமாக்குவது தான் ஸ்டாலினுடைய நோக்கம். அதை அவர் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா திமுகவுடைய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகளை ஸ்டாலின் அறிவார். அது தான் சரி பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. அதுக்கு வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறது. தோப்பு வெங்கடாசலம் அங்கே மந்திரியாக இருந்தவருங்க. இப்போ மறுபடியும் அவர் அதிமுக போக போகிறான்னு ரூமர் வந்தது. கடந்த சில மாதங்களாக திமுகவில் தனக்கு மரியாதை இல்லை, மீண்டும் அதிமுகவுக்கு தாவி விடலாம் என்று தோப்பு வெங்கடாசலம் நினைத்து கொண்டிருந்ததாகவும் அதை அறிந்துதான் ஸ்டாலின் அவர்கள் அவரை மீண்டும் திமுகவில் மாவட்ட செயலாளர் ஆகியிருக்கார் என்று தான் தகவல் வருகிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, இது யூஸ்வலாக நடக்கக்கூடியதான். ஆனால் செங்கோட்டையன் ஒரு தெளிவாக இல்லாத மாதிரி குழப்புறாரே சார். ஃபஸ்ட்டு துரோகிகளால் தான் இப்படி ஆச்சு, எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் வைக்கல அப்படின்றாரு. துரோகிகளால் தான் அந்த தோத்தம் அப்படின்றாரு. அப்புறம் நான் தெளிவாக இருக்கேன், என்னை யாரும் குழப்ப வைக்க முடியாது, என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது, நான் தலைவனாக இருக்க விரும்பல, தொடர்னா இருக்க தான் விரும்புகிறேன் அப்படின்றாரு. அவரோட முடிவு தான் என்ன அப்படின்ற? இல்லை, அவர் எப்பயுமே பேச தெரியாது. அவர் நல்ல ஆரேட்டர் கிடையாது. பேச்சு அவருக்கு எப்பயுமே சொதன்னு தான் இருக்கும். இப்போ முத்துசாமி பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுவார், கண்ணப்பன் கூட தெளிவாக பேசுவார், ரகுபதி கூட தெளிவாக பேசுவார், செந்தில் பாலாஜி கூட தெளிவாக பேசுவார். ஆனால் செங்கோட்டையனுக்கு இந்த பேசுகிற நயம் இருக்குல்ல, அது வராது. சில தலைவர்களுக்கு உங்களுக்கு அந்த பேச்சு நயம் இருக்க, அதுவும் முன்னுக்கு பின் அவரோட சென்டென்ஸிங்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். செங்கோட்டையன் இன்றைக்கி இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு ஆழமான பொருள் உண்டு. செங்கோட்டையன் ஒரு கழுவுற மீனில் நழுவுற மீன். ஆனால் அவருக்கு தான் யாருன்னு தெரியும், தனக்கு என்ன வேணும்னு தெரியும். அவரோட பேச்சை மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தெளிவில்லாதவர் மாதிரி இருப்பார். அவர் பேச்சு தான் தெளிவில்லாத மாதிரி தோணும், ஆனால் ஆள் தெளிவான ஆள். ஆனால் இயக்குறது பாஜகவோ சசிகலாவோ 2 பேரில் ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் அடிப்படுது. அப்படி தான் இல்லைங்க, அவரை இயக்குறாங்கன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய வார்த்தை. அது அவரை சிறுமப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கும். நான் அதை செய்ய விரும்பலை. இன்றைக்கி அவர் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அறியாதவர் அல்ல. எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் செங்கோட்டையன் இருக்கிறார் என்பது உண்மை. அதை மறைமுகமான வார்த்தைகளால், தனக்கே உரிய குழப்பமான வார்த்தைகளால் அவர் உணர்த்துகிறார். புரிய வேண்டியவர்களுக்கு அந்த செய்தி புரியும். எதுக்கு செங்கோட்டையனுக்கு எதிராக ஒருத்தர் வீடியோ போட்டார், ஒரு மந்திரி யார், நேற்று RB உதயகுமார், துரோகி எதிரி அப்படின்னாரு. ஏன் போட்டார்? பொன்னையன் சொல்கிறாரு, இப்போ செங்கோட்டையன் போன்ற ஒரு பேச்சு உதாசீனப்படுத்துங்க அப்படின்றாரு. செங்கோட்டையனுக்கே அவ்வளோதான் மரியாதையா அப்படின்ற மாதிரி. இப்போ புரியுது இல்லை? செங்கோட்டையனோட பேச்சு எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களிடம் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா செங்கோட்டையன் பேசுறதுல குழப்பம் இல்லை, அது அவரோட பாணி. அதுக்கு பின்னால் ஒரு தெளிவு இருக்குன்றது. இந்த ஸ்பீச்சை வச்சு ஒருத்தர் எடை போட முடியாது. இப்போ கலைஞர் மாதிரி அழகாக யாராலையும் பேச முடியாது இல்லையா? தமிழக அரசியல் வரலாறுல கலைஞர் போல் பொய்யோ மெய்யோ, கலைஞர் போல் அழகாக யாராலும் பேச முடியாது. 10ல் 1 பங்கு கூட அந்த மாதிரி எந்த தலைவனும் இல்லை தமிழ்நாட்டில். ஆனால்
அவருக்கு இருக்கக்கூடிய அதே அந்த அரசியல் தெளிவு பல பெரும்பாலான அரசியல் தலைவர்களுக்கும் இருக்குது, இல்லை நம்ம சொல்ல மாட்டோம். பேச்சில் தான் அந்த வல்லமை வரலையே ஒழிய தெளிவு இருக்குது. அதுவும் செங்கோட்டையன் மாதிரி 50 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய நபர் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் ஒரு சின்ன கடைசெய்வு வந்தால் கூட எடப்பாடிக்கு எதிராக தான் இயங்குறாங்கன்னு தெரியும் போது, ஜெயலலிதா எம்ஜிஆர் ஃபோட்டோ போடாததால் நான் புறக்கணித்தேன், கேட்டால் கலந்து கொள்ளவில்லைனார். புறக்கணிக்கிறதும் கலந்து கொள்ளாதுங்க என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்று தான். இந்த தினகரனில் சன் டிவிலலாம் என்ன பண்ணுவான், திமுக கவர்மெண்ட்டில் பஸ் சார்ஜ் ஏற்றிட்டானா பஸ் கட்டணம் மாற்றி அமைப்பண்ணுவான். ஏன்டா பஸ் கட்டணம் உயர்வுன்னு போட என்னன்னா பஸ் கட்டணம் உயர்வு. அதே ஜெயலலிதா பீரியடில் ஏற்றிட்டானா பஸ் கட்டணம் விற்றென்று உயர்ந்ததுன்னு எழுதுவான். அந்த மாதிரியான போலித்தனம் இது, புரியுதுங்களா? தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய, மக்களும் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய போலித்தனம், அவ்வளோதான் இது வந்து. எடப்பாடிக்கு எதிராக ஒரு சமிக்கையை கொடுத்துட்டார் அப்படின்றது அதுக்கு ஒரு சரியான உதாரணம் ஆர்பி உதயகுமார் ஏன் வீடியோ போடுறாரு. இவர் பொன்னையன் என்ன சொன்னார் சொன்னீங்க? செங்கோட்டையன் பேச்சை உதாசீனப்படுத்துங்க. அது எப்படிங்க உதாசீனப்படுத்த முடியும்? ஏங்க ஒரு சீனியர் மெம்பருங்க, பார்ட்டியோட ஃபவுண்டேஷன் மெம்பருங்க. மற்றவெல்லாம் ஓடிட்டு வந்தான். அண்ணா திமுக போயிட்டு வந்தான். பவர் இல்லாதப்பெல்லாம் வெயிலோ மழையோ, இங்கிலீஷில் சொல்லுவாங்க ரெயின் ஆர் ஷைன்னு. அண்ணா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர், பொதுச் செயலாளர். இந்த எடப்பாடியோட சீனியருங்க அவர். செங்கோட்டையன் பேச்சு ஒரு புறம், இன்னொரு சைடு ஓபிஎஸ் வந்து எந்த நிபந்தனையும் இன்றி கட்சியில் சேர தயார், நான் சசிகலா தினகரன் தயாராக இருக்கும் அப்படின்றாரு. தினகரன் வந்து 2026 பாஜகவோட கூட்டணி வச்சாதான், பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சாதான் திமுக வீழ்த்த முடியும். அது எடப்பாடி உள்ளடக்கி அதிமுகவா, எடப்பாடி இல்லாத அதிமுகன்றதை நிர்வாகிகள் முடிவு செய்வாங்க அப்படின்றாரு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம தொடர்படுத்தி பார்க்கல? தெளிவாக காய் நகர்த்துறாங்க. எடப்பாடியை அண்ணா திமுகக்குள்ளே ஓரம் கட்டுறதுக்கான முயற்சிகள் நன்கு திட்டமிட்டு டெல்லியால் வழிநடத்தப்பட்டு அரங்கேற்றப்படுகின்றன. ஓப்பனாக சொன்னான், அதில் சந்தேகமே இல்லை. டெல்லி உசுப்புனாலும் பரவாயில்ல, எடப்பாடி கட்சியை நடத்துறது சரியில்லைன்ற ஒரு எண்ணம் வந்து கட்சியில் பலருக்கும் இன்றைக்கி இருக்குது. இது ரெண்டையும் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். டெல்லியிலேருந்து இயக்கப்படுறாங்கன்றது உண்மை. ஆனால் டெல்லியிலேருந்து இயக்கப்பட்டாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனக்குமுறல் இருக்குது. அதுக்கு டெல்லி பின்னாலேருந்து உசுப்பும்பொழுது அவங்களும் அதை ஏற்றுக்கொண்டு செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக போர்க்குரலை உயர்த்த ஆரம்பித்திருக்கிறார்கள். தினகரன் சொல்கிறது உண்மைதான் நான் நினைக்கிறேன். பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும், தான் பார்க்குறேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நல்லதானா அது வேறு. பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துன்னா, பிஜேபி கால் உண்டுதுன்னா தமிழ்நாடு நாசமாக போகும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அடுத்த ஆண்டு அகற்றப்பட்டு மாற்று அரசு வந்தால் அதில் பிஜேபிக்கு ஒரு பெரிய ரோல் இருக்கும், நான் அதை மறுக்கல. ஆனால் அதுக்காக இப்போ இருக்க திமுக கவர்மெண்ட்டே கண்டினியூ ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் பெரிய கொஸ்டினாக வந்து மாட்டுது. திமுகவை வீழ்த்த அவங்க 2 பேரும் சேர்ந்தாலும் தவறு இல்லை அப்படின்னு. தவறு இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. திமுகவை வீழ்த்த பிஜேபியும் அண்ணா திமுகவும் சேர்ந்தால் தவறு இல்லை என்று நான் சொல்லவில்லை. அண்ணா திமுக பிஜேபி இல்லாமல் வீழ்த்த வேண்டும், முடியும். அண்ணா திமுக, பாமக, தேமுதிக இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்தால் முடியும். ஆனால் அதை நோக்கி அவங்க நகராமல் பிஜேபி அதிமுகவை நிர்பந்திக்கும், கழுத்தை நெரிக்கும். ஏன்னா 17லேருந்து 21 வரைக்கும் எடப்பாடி கவர்மெண்ட்டில் நடந்த ஊழல், லஞ்ச லாவண்யம் வந்து ஏகப்பட்ட முறைகேடுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதனால் இவங்களால் பிஜேபியை மாரி அதிமுகவால் போக முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே நெருக்கடி வந்து மாட்டுது அவங்களுக்கு. உண்மையிலேயே வாக்கு வங்கின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கே, பிஎம்கே, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, நம்ம ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், ஜிகே வாசன், குட்டி கட்சிகள்லாம் சேர்ந்தால் கண்டிப்பாக வீழ்த்த முடியும். பாஜக துணை இல்லாமல் இந்த திமுக கூட்டணியை வச்சே வீழ்த்த முடியும். இப்போ இருக்க திமுக கூட்டணி ஒன்றும் வீழ்த்த முடியாத கூட்டணி, வெளில வர தேவையே இல்லை. இவங்க என்னமோ கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து 19, 21, 24 ஜெயிச்சதால் நிரந்தரமாக தமிழ்நாட்டை வந்து இந்த கூட்டணிக்கு பட்டா போட்டு கொடுத்துறான்னு நினைக்காதீங்க. கனவு காணாதீர்கள் நண்பர்களே. இந்த கூட்டணி தோற்கடிக்கப்படக்கூடிய கூட்டணி தான். ஏன் தெரியுமா? இந்த 2 இடதுசாரிகள் விசிகா இவங்க ஓட்டெல்லாம் 21, 24 ஷேர் ஆன மாதிரி, குறிப்பாக 21 டிஎம்கேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26 சத்தியமாக ஆகாது. தலித்து மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நாளும் பொழுது அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ எப்படி விசிகா ஓட்டு மொத்தமாக போகும்? தொழிலாளர் பிரச்சனை, சாம்சங் பிரச்சனைலேருந்து, ஏங்க எல்லா தொழிலாளர்களும் தெருவில் போராடுறாங்க இன்றைக்கி. அரசு ஊழியர்கள் மட்டும் இல்லை, போக்குவரத்து தொழிலாளி அரை நிர்வாணமாக பிச்சை எடுக்கும் போராட்டம் திருநெல்வேலியில் காலிலேருந்து ராத்திரி வரைக்கும். பணி ஓய்வு பலன்கள் கிடைக்கல. சுகாதார பணியாளர்கள், ஆசிரியர்கள், சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி போராட்டத்தில் இருக்காங்க. அதனால் வந்து இந்த 19, 21, 24 டிஎம்கே அலையன்ஸ் வந்து நீங்கள் அளவுகோல் எதுன்னா 19, 24 இல்லை, அது பார்லிமெண்ட் அசம்பிளி தான் அளவுகோல். 21 திமுக கூட்டணி கட்சிகளோட வாக்குகள் திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி 26 ஆகும் எதிர்பார்க்காதீங்க. திருமாவளவனும் முத்தரசனும் சண்முகமும்
அண்ணா அறிவாலயத்தில் ஸ்டாலினை கட்டி பிடிச்சி சமோசா சாப்பிட்டு ஜாங்கிரி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு கூடி கொலாவலாம். ஆனால் அவங்களுடைய வாக்குகள், அந்த கட்சி தலைவருடைய வாக்குகள் திமுகவுக்கு அப்படியே போய்விடும் என்று நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் கனவுலகில் வாழ்கிறீர்கள் தான் அர்த்தம். அதனால தான் நான் சொன்னேன், இப்போ இருக்க திமுக கூட்டணியை யாரும் வெளியில் வர வேணாம், அப்படியே வச்சுக்கிட்டு வீழ்த்த முடியும். பிஜேபி சேர்ந்ததுனாலும் அது முடியும். பிஜேபி சேரக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். அதிமுக ஆனால் ஒருவேளை இப்படி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, என் விருப்பத்தை கட்டிக்க ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒருவேளை இது வருதுன்னு வச்சுக்கோங்க, 2019 அலையன்ஸு ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே, கிருஷ்ணசாமி, இவர் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜிகே வாசன், ஜான் பாண்டியன், வலுவான கூட்டணிங்க. சீமானும் விஜயும் தனியாக நின்னா கூட இந்த கூட்டணி திமுக கூட்டணி தோக்கடிக்கும். அதிமுகக்கு எது நல்லது நினைக்கிறீங்க? பாஜகவோட சேர்றது நல்லதா அல்லது தாவேக்கா நோக்கி அவங்க போகிறாங்க அந்த ஒரு ஆசையை வச்சுருக்காங்க, அது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேக்கு தாவேக்கா விட போனால் தான் நல்லது. ஆனால் அந்த நல்லது நடக்க பிஜேபி விடாது. ஏடிஎம்கே தாவேக்கா கூட்டணியை பிஜேபி எப்பாடுபட்டாவது தடுக்கும். பிஜேபி அதிமுகவை இந்த முறை தன்னுடன் கூட்டணி வைத்துக்கொள்ள நிர்பந்திக்கிறது. அதற்காக எந்த எல்லைக்கும் போகும். அதிமுகவுக்கு உள்ள எடப்பாடியை தவிர பெரும்பாலான தலைவர்களுக்கு, மேபி கேபி முனுசாமி, ஜெயக்குமார் 1-2 இருக்கலாம், 90% அதிமுக தலைவர்கள் பிஜேபி கூட்டணியை விரும்புகிறார்கள். 90% அதிமுக தொண்டர்களுக்கும் பிஜேபியோடு போவதில் பெரிய வருத்தம் இல்லை. மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்படி இருந்தாலும் அதிமுக வராது, அது திமுக கூட்டணி தான் போகுது. ஏடிஎம்கேக்குள்ள தலைவர்கள் 90%, வாக்கு வங்கியும் 90%, நான் அறிந்த வரையில் பிஜேபியோடு போவதில் தவறு இல்லைன்னு நினைக்கிறாங்க. விரும்பலை, வேறு வழி இல்லை. சாய்ஸ் கொடுத்தா வேணான்றவாங்க, ஆனால் சாய்ஸை மோடி கொடுக்க மாட்டார். இன்னொரு தடவை ஏடிஎம்கே தாவேக்கா எல்லாம் சேர்ந்து அவங்க ஜெயிச்சு மோடியை, ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிட்டு எடப்பாடி சிஎம் ஆகிட்டு பிஜேபின்னா லாலிபாப் வச்சு சாப்பிட்னு இருக்குமா? சத்தியமாக கிடையாது. ஸோ அந்த 19 அலைன்ஸை தான் அவங்க ரீசெலக்ட் பண்ணுவாங்க. எந்த எல்லைக்கும் போவாங்க. அது அதிமுக தொண்டர்களும் 90% தொண்டர்களும் தலைவர்களும் விரும்புவாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 19 அலைன்ஸ் வந்தது, நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கே, டிஎம்டிகே குட்டி கட்சிகள் எல்லாம் திமுக கூட்டணியை வீழ்த்துவார்கள். கண்டிப்பாக வீழ்த்த முடியும். இப்போ இருக்க இந்த திமுக கூட்டணி 19, 21, 24 ஜெயிச்சதால் இவங்க ஒன்றும் வீழ்த்தப்பட முடியாத கூட்டணிலாம் நினைக்காதீங்க. 3 எலெக்ஷனில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுங்க. இந்த முறை கண்டிப்பாக, அதை தான் நான் சொல்கிறேன், திருமாவும் முத்தரசனும் நம்ம சண்முகமோ போய் அறிவாலயத்தில் கூடி கொலாவலாம். ஆனால் அவங்களுடைய தொண்டர்கள் அப்படியே போய் ஓட்டை ஒன்றும் கொத்து கொத்தா திமுக போட மாட்டாங்க. கீழே வாக்கு வங்கி, இந்த கட்சிகளின் வாக்கு வங்கி திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சிவி சண்முகம் சொல்கிறாரு, தேர்தல் ஆணையம் குமாஸ்தாவில் தான் பார்க்க முடியும், எங்களுக்கு எதிராக கேஸ் போடவங்களாம் தற்கூரி அப்படின்றாரு. ஸோ பாஜகவோட தலையீட அல்லது பாஜகவோட அழுத்தத்தை புரிஞ்சிக்காமல் பேசுகிறாங்களா? எப்படி பார்க்குறது? புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்காங்க, இதோட ஆபத்து அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க கையேற நிலையில் இருக்காங்க. இன்றைக்கி திமுகவை பிஜேபி எதிர்த்து மட்டும் இல்லைங்க, திமுகவை எதிர்த்தும் அதிமுகவில் ஒரு ஆக்ரோஷமான அரசியலை, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக போராடக்கூடிய அரசியலை எடுக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் 2017-21 அவர்கள் செய்த அட்டூழியம், லஞ்ச லாவணியம், அவங்க சேர்த்த சொத்துக்கள், இவை தான் காரணம். திமுக எதிராக பெரிய பிரச்சாரத்தை, என்ன போராட்டத்தை நடத்துச்சு அதிமுக? பிஜேபி எதிர்க்கிறத விடுங்க, திமுக எதிராக அதிமுக என்னங்க போராடிச்சு? போராடினா டிவிஎஸ்சி வீட்டு வாசல் நிற்கும். மோடிக்கு எதிராக நீ சுண்டு விரலை கூட உயர்த்த முடியாது, இடி நிற்கும். இந்த நிலைமை நாளைக்கு திமுக வரும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இறுதி 6 முன்னாள் அமைச்சர் கட்சியை ஒருங்கிணைப்பை பற்றி பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றா வருது. இப்போ செங்கோட்டையன் உட்பட இந்த 3 பேர் ஒருங்கிணைப்பு, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா மீண்டும் அதிமுக வர வாய்ப்பு இருக்கா இல்லையா? பாஜக அதையும் சேர்த்து தான் பிளான் பண்ணுறாங்களா? பிஜேபி கொண்டு வரணும்னு விரும்புகிறாங்க. நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தால் அது நடந்தால் ஆச்சரியம் இல்லை. செங்கோட்டையனோட பேச்சை நான் ரொம்ப சீரியஸாக பார்க்குறேன். அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி பேசுகிறாருன்னா கண்டிப்பாக அதிமுகக்குள்ளே பலரும் இன்றைக்கி அந்த குரலை ஒசத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஏங்க, பிரிஞ்சு போனவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் எடப்பாடி யாருன்ற கேள்வி வருது. இது ஒன்றும் அவருடைய தனிப்பட்ட சொத்து இல்லை. ஓபிஎஸ் என்ன தவறு செய்தார்னு நேற்றைய வரைக்கும் ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்கள் கேட்கிறார்கள். ஓபிஎஸ் 6 மாதம் அமைதியாக இருந்தால் நான் சேர்த்துக்கொள்கிறேன். அப்போ ஒரு பரிதாப உணர்ச்சி ஓபிஎஸ் மீது வருது. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வுண்ணாம் பாரதி. அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லா ஸ்தாபனங்களுக்கும் பொருந்தும். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க நண்பரே, 1000 குறைகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக திமுகவை வீழ்த்தும். ஏன்னா என்றைக்குமே ஏடிஎம்கேட ஓட் பேங்க் டிஎம்கே விட அதிகம். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். டெல்லி பெரிய அளவில் காய் நகர்த்தல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் செங்கோட்டையனுடைய இந்த பேச்சுக்கள் என்று நான் அறிகிறேன். நன்றி சார். நன்றி சார்.